ஸ்ரீ குருதேவர் ராமகிருஷ்ணர். 12. மீண்டும் தெய்வீக பித்து நிலையில் பூஜை பொறுப்பை ஏற்ற சில நாட்களுக்குள் குருதேவரின் மனம் அதில் லயித்துவிட்டது. தாய், தமையன், மனைவி, இல்லறம், வறுமை எல்லாம் மூலையில் தள்ளப்பட்டு விட்டன. எல்லா உயிர்களிலும் எப்போதும் எவ்வாறு அன்னை பராசக்தியை காண்பது என்ற ஒரே எண்ணம் மனதை முழுக்க முழுக்க ஆட்கொண்டது. இரவு பகலாக இடையீடின்றி இறைவனே புகழ் பாடுதல், சிந்தனை, ஜெபம், தியானம் என்ற உயர்ந்த உணர்ச்சி வெள்ளங்களில் திளைத்ததால் அவரது மார்பு எப்போதும் சிவந்தே காணப்பட்டது. உலகியல் பேச்சுக்கள் அவரது காதுகளில் நாரசமாக ஒலித்தன. உடம்பின் பழைய எரிச்சல் மீண்டும் பற்றி கொண்டது. உறக்கம் அடியோடு கண்களிடம் இருந்து விடை பெற்று விட்டது போல் தோன்றியது. இத்தகைய நிலைகளை அவரது உடலும் மனமும் ஏற்கனவே அனுபவித்து இருந்ததால் இப்போது அவர் அதிகம் பாதிக்கப்படவில்லை. மதுர் பாபுவின் கட்டளைப்படி பிரபல மருத்துவரான கவிராஜ் கங்கா பிரசாதர் குருதேவரின் உறக்கமின்மை, வாய்வு கோளாறு, உடல் எரிச்சல் ஆகியவற்றை குணப்படுத்துவதற்காக அவருக்கு சிகிச்சை அளித்தார். உடனடியாக பெரிய நன்மை எதுவும் ஏற்படவில்லை. எனினும் தாம் மனம் தளராமல் அடிக்கடி அவரை கல்கத்தாவிற்கு அழைத்துச் சென்று மருத்துவரிடம் காண்பித்து கொண்டிருந்ததாக இருதயர் கூறினார். குருதேவரும் அதை பற்றி சொன்னதுண்டு. அவர் சொன்னார், ஒரு நாள் இவ்வாறு கங்கா பிரசாதரின் மருத்துவமனைக்கு சென்றிருந்தேன். தன் சிகிச்சையால் முன்னேற்றம் எதுவும் இல்லாதது கண்டு கங்கா பிரசாதர் மிகவும் வருந்தினார். மீண்டும் சோதித்து பார்த்துவிட்டு புதிய மருந்துகளும் தந்தார். அன்று அவருடன் கிழக்கு வங்காளத்தை சேர்ந்த மருத்துவர் ஒருவரும் இருந்தார். நோயின் அறிகுறிகளை பற்றி கவனமாக கேட்ட அவர், இவர் தீவிரமான தெய்வீக உணர்வால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார். இது யோக பயிற்சியின் விளைவாக தோன்றிய நோய். இதனை மருந்தால் தீர்க்க முடியாது என்று சொன்னார். உடல் நோய் போன்று தோற்றமளித்த என் வியாதிக்கு உண்மையான காரணத்தை கூறிய முதல் மருத்துவர் அவர்தான். அப்போது இதனை யாரும் நம்பவில்லை. குருதேவரிடம் அக்கறை கொண்டிருந்த மதுர் பாபு போன்றவர்கள் அவரது நோயை கண்டு மனம் கலங்கி மருத்துவ முறைகளை தொடர்ந்து வந்தனர். ஆனால் நோய் குறைவதற்கு பதில் அதிகரித்தது. 13. சந்திரமணியின் ஹத்ய விரதம். இந்த செய்தி காமார்புகரை எட்டியது. வேறு வழியற்ற சந்திரா மகன் குணமடைவதற்காக சிவபெருமான் சந்நிதியில் சாகும் வரை உண்ணா நோன்பு மேற்கொள்வதான ஹத்யா விரதத்தை கடைபிடிக்க உறுதி பூண்டாள். காமார்புகரில் குடிகொண்டுள்ள முதிய சிவபெருமான் மிகவும் சக்தி வாய்ந்தவர். அன்ன ஆகாரமின்றி அவரது திருமுன்னர் வீழ்ந்து கிடந்தால் அங்கே முகுந்த பூரிலிருக்கும் சிவபெருமானின் திருமுன்னர் இந்த விரதத்தை மேற்கொண்டால் உன் விருப்பம் நிறைவேறும் என்ற அருளானலை பெற்றாள். அதன்படி அங்கு சென்று விரதத்தை மேற்கொண்டாள். முகுந்தபூர் சிவாலயத்தில் இதற்கு முன் யாரும் இத்தகைய விரதத்தை மேற்கொண்டதில்லை என்பது சந்திரமணிக்கு தெரிந்திருந்தும் சிவபெருமானின் அருளாளனை ஏற்று அங்கு சென்று விரதத்தை மேற்கொண்டாள். 2-3 நாட்கள் கழித்தன. ஒரு நாள் வெள்ளியை பளிக்கென்ற வெண்மீனியான எம்பெருமான் புலித்தோல் உடுத்தி சடாமுடி ஒளியை அள்ளி வீச சந்திரமணியின் கனவில் தோன்றி, அஞ்சாதே, உன் மகன் பித்தன் அல்லன். தெய்வீக உணர்வினால் ஆட்கொள்ளப்பட்டிருப்பதால் தான் அவனுக்கு இத்தகைய நிலை ஏற்பட்டுள்ளது என்று கூறி அருளினார். இதனால் மனம் தெளிந்த சந்திரமணி சிவபெருமானுக்கு மனமார்ந்த வழிபாடுகள் செய்து வீடு திரும்பினாள். மகனின் மன அமைதிக்காக குல தெய்வங்களான சீதளாவிற்கும் ஸ்ரீ ரகுவீரருக்கும் தொடர்ந்து சேவைகளை செய்வதில் ஈடுபட்டாள். சந்திரமணி பயன் பெற்ற பின்னர் முகுந்தபூர் ஆலயத்தில் இவ்வாறு பிரார்த்தனை செய்து பலரும் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றி கொண்டுள்ளனர். அந்த நாட்களில் தமது இறைப்பித்து நிலையை பற்றிய சம்பவங்களை நினைவு கூர்ந்து எங்களுக்கு அவ்வப்போது குருதேவர் சொல்வதுண்டு. 14. அதன் பின் குருதேவரின் நிலை. இத்தகைய தெய்வீக உணர்வு பெருக்கை சாதாரண மக்களின் உடலும் உள்ளமும் தாங்க முடியாது. இந்த அனுபவத்தில் கால் பங்கு ஏற்பட்டால் கூட அவர்களின் உடல் அழிந்துவிடும். இரவு பகலும் நாளின் பெரும்பகுதி நேரமும் நான் அன்னையின் ஏதேனும்
ஒரு வகை காட்சியில் திளைத்திருப்பேன். அதுதான் என்னை காப்பாற்றியது. இல்லையெனில் இந்த கூடு தம் உடலை காட்டி வாழ்ந்திருக்க முடியாது. நீண்ட 6 ஆண்டுகள் எனக்கு தூக்கம் என்பது துளி கூட இல்லாமல் போயிற்று. இமைக்கும் சக்தியை கண் இமைகள் இழந்து விட்டன. சில வேளைகளில் நான் முயன்றாலும் கண்களை மூட முடியாது. காலம் எப்படி கழிந்தது என்பதே எனக்கு தெரியாது. உடலை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் அடியோடு மறந்துவிட்டது. எப்போதாவது உடல் பற்றிய கவனம் திரும்பும்போது எனது நிலை எனக்கே புரியாது. எங்கே நான் பைத்தியக்காரன் ஆகி விடுவேனோ என்ற அச்சம் என்னை வாட்டும். கண்ணாடியில் முன் நின்று என் விரலை கண்ணுக்குள் வைத்து இமைகள் மூடுகின்றனவா என்று பார்ப்பேன். ஆனால் அவை படபடக்க கூட இல்லை. பயத்தினால் அழுவேன். அன்னையிடம், அம்மா, உன்னிடம் பிரார்த்தித்ததன் பலன் இதுவா? உன்னையே நம்பியிருந்ததன் விளைவு இதுதானா? இந்த வினோத நோய்தான் நீ தரும் பரிசா என்று முறையிடுவேன். அடுத்த கணமே, எதுவும் நேரட்டும், என் உடம்பு வேண்டுமானால் அழியட்டும், நீ மட்டும் என்னை கைவிட்டு விடாதே. உன் திருக்காட்சியை எனக்கு கொடுத்து உன் அருளை பொழிவாயாக. அம்மா, நான் என்னை முழுவதுமாக உன் திருப்பாத கமலங்களில் அர்ப்பணித்து விட்டேன். உன்னையன்றி எனக்கு வேறு கதி இல்லை என்று விம்மி விம்மி அழுவேன். உடனே மனம் லேசாகி சொல்லோனாத அருள் ஆனந்தத்தில் திளைக்கும். அப்போது உடம்பு பொருளற்றதாக தோன்றும். அன்னையின் திருக்காட்சியும் அபயமொழிகளும் மனதில் சொல்லோனா சாந்தியை நிறைக்கும். 15. குருதேவரை காளியாகவும் சிவனாகவும் மதுர்பாபு கண்டது. இந்த சமயத்தில்தான் ஒரு நாள் மதுர்பாபு குருதேவரிடம் தெய்வீகத்தின் உன்னதமான வெளிப்பாட்டை கண்டார். எவ்வாறு அவர் அன்று குருதேவரிடம் சிவபெருமானையும் அன்னை காளியையும் கண்டு அவரை நடமாடும் பரம்பொருளாக வழிபட்டார் என்பதை வேறொரு பகுதியில் விளக்கியுள்ளோம். 6. அன்றிலிருந்து மதுர்பாபு குருதேவரை உயர்ந்த கண்ணோட்டத்தில்தான் பார்த்தார். அவரது நம்பிக்கையும் பக்தியும் அசைக்க முடியாததாயிற்று. இந்த அபூர்வ நிகழ்ச்சிகளிலிருந்து ஒரு விஷயம் தெளிவாகின்றது. இனிமேல் நிகழவிருக்கும் குருதேவரின் சாதனை வாழ்க்கைக்கு மதுரின் உதவியும் உறுதுணையும் அமையாதது என்பதால் அன்னை அவர்கள் இருவரையும் பிரிக்க முடியாதபடி அன்பெனும் கயிற்றால் பிணைத்து வைத்தாள். உலகாயதமும் நாத்திகமும் அவநம்பிக்கையும் மலிந்து கிடக்கும் இந்த உலகத்தில் தர்மத்தின் அழிவை தடுத்து ஆன்மீக சக்தியை பரப்புவதற்காக குருதேவரின் உடலையும் உள்ளத்தையும் அன்னை எவ்வளவு கவனமாகவும் அற்புதமானதொரு வழியை கடைப்பிடித்தும் கருவிகளாக உருவாக்கியுள்ளாள். இதனை அறியும்போது நாம் எத்தகைய பிரமிப்பில் ஆழ்ந்து விடுகிறோம். நன்றி, வணக்கம். பின்குறிப்பு: சண்டனை அழைப்பது என்பது குட்டி தேவதைகளை சில சடங்குகள் மற்றும் மந்திரங்களின் மூலம் அழைத்து ஒருவர் மூலம் பேச செய்கின்ற முறையாகும். 3. பெண் வீட்டார் வரதட்சணை கொடுப்பது போல வங்காளத்தில் சில பகுதிகளில் பிள்ளை வீட்டார் வரதட்சணை கொடுப்பது இன்றும் வழக்கத்தில் உள்ளது. 4. பூசணி, வெள்ளரி போன்ற கொடிகளில் காய்க்கின்ற முதல் காயை தெய்வத்திற்கு அர்ப்பணிப்பது வழக்கம். முதல் காயை அடையாளம் கண்டுகொள்வதற்காக அதை சுற்றி வைக்கோலை கட்டி வைப்பார்கள். வைக்கோல் சுற்றப்பட்ட காய் என்றால் அது தெய்வத்திற்கு உரியது என்று பொருள். அதுபோல இந்த மணப்பெண்ணும் தமக்காக வளர்கிறாள் என்பது குருதேவர் குறிப்பிட்டதன் பொருளாகும். 5. கங்கா பிரசாதரின் சகோதரர் துர்கா பிரசாதர் இவ்வாறு கூறினார் என்று சிலரும் சொல்கிறார்கள். நன்றி, வணக்கம்.